நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சிந்துஜா மலைகளை பற்றி உடைக்கிறத பற்றி பேச மாட்டிங்களா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க? பெரிய அடமழை பெய்யுது பொழியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி நின்னாங்க. நான் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே என்னுடைய இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கிட்டு முக்கூடலுக்கு வந்திருக்கிறேன். முழுமையாக நனைஞ்சிட்டு வந்திருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷப்படுவேன் மழையில் நனைகிறத எல்லாத்தையும். அப்படிப்பட்ட நான் சிறு வயதுலேருந்தே இருக்கிறேன்னா, எப்படிங்க இந்த மலைகளுக்கு காரணமாக இருக்கிற மலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்திருப்பேன்? நிறைய வகையில் நான் சொல்கிறேன். என்னென்னா, இது அரசியல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. நம்முடைய ஜட்ஜஸோ, நம்முடைய பாராளுமன்றமும், நம்முடைய மாநில அரசாங்கங்களும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எது வளம், உண்மையான வளம்? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் இருகால பருவமழைக்கு முக்கியமானதாக இருக்குது. இது குளோபல் லெவல்லே ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெரி ஹாட் ஸ்பாட். பல்லுயிருக்கும் வாழ்கிறதுக்கும் ஏதுவான மலை தொடர்ச்சி. அது நமக்கு குமரி மாவட்டத்திலேருந்து இங்கேருந்து தொடங்கி குஜராத் மாநிலத்தில் முடிவடையுது. இப்போ இதை சார்ந்த எல்லாமே முக்கியம். இங்கே ஏன் உங்களுக்கு இந்த இந்தியாவிலேயே ஒரு அரவேலி ரேஞ்சஸ்னு ஒரு ரேஞ்சஸ் இருக்குங்க. இந்தியாவிலே அதுதான் மிகப்பெரிய தொடர்ச்சி. தொடங்கிய தொடர்ச்சியாக ஒரு ஓல்டன் தொடர்ச்சியாக மலைகளாக பார்க்கப்படுது. ஆனால் அங்கே மழைப்பொழிவுகள் கிடையாது. காற்றினுடைய திசை அது இருக்கிற திசையாகவே அந்த காற்று போகிறதுனால ஸ்ட்ரைக் அவுட் ஆக முடியாமல் அங்கே மழை கிடையாது. ஆனால் இங்கே அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறதுனால தான், ஸ்ட்ரைக் அவுட்டிங் வாய்ப்பு ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 2 பருவகால மழையும். அப்போ இங்கே விளையக்கூடிய பொருட்களுக்கு நிறைய புவிசார் குறியீடும் கிடைக்குது. இங்கே விளையக்கூடிய கிராம்பில் 70% தமிழ்நாட்டினுடைய இந்த கிராம்புலேருந்து எண்ணெய் எடுக்க முடியுது. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது, தரமான பொருளாக கிடைக்குது. அதனால தான் நமக்கு வீடு கட்டுறதுக்கு கற்கள் தேவை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதை எப்படி மறுக்க முடியும்? நமக்கு இந்த சிவிலைசேஷன், அடுத்த கட்ட நாகரிக அப்டேஷன் இல்லையா? சின்ன வீடாக இருந்து இப்போ பெரிய பெரிய வீடுகளாக கட்டுறோம் இல்லையா? ஓலை குடிசையிலேருந்து எவ்வளோ மரம்னும் போது அடுத்தடுத்து நட்டாது வளர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் கல்லுன்னும் போது என்ன பண்ண முடியும்? இப்போ அது கொஞ்ச நாள் நம்மளால் வாழ முடியும். அதை கட்டி வச்சா அப்படின்னு கார்பன் எமிஷன் கொஞ்சம் கார்பன் லீவ் அவுட் பாண்ட் கொஞ்சம் மெதுவாக குறையிறதுனால நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் என்ன கேட்பேன்னா, எங்கே இந்த காற்றினுடைய திசை ஸ்ட்ரைக் அவுட் ஆகி அதிக மழை பொழிவுகள் இல்லாத இடங்களில் கற்கள் எடுக்கிறத நம்ம ஒரு முயற்சியாக எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய வளம் கொடைங்க, இயற்கை கொடைங்க. நம்ம கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு மக்கள் தொகையை கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு வைங்களேன், ஓரளவு ஒரு கண்ட்ரோலிசமாக மக்கள் தொகையை வச்சு இந்த பூமி வாழ்கிறதுக்கு ஏதுவாக அடுத்தடுத்த சந்ததியர்களுக்கு கொடுத்து செல்லலாம். உண்மையான வளம் எது? அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். உண்மையான வளம் எதுங்க? பூமி, நிலம், நம்முடைய மழை, இதெல்லாம் தான். காகிதத்தினால் ஒரு பணத்தை வச்சு நம்மளை ஓட விட்டாலும் அது வளம் கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்க முயல்வோம். நன்றி.